பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்தின் இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் துரூசுல் லுகத்தில் அரபியா. இந்த பாடத்தில் கடந்த வகுப்பில் நாம் பார்த்த பாடம் அத்தருசு சாலிஸ் மூன்றாவது பாடம். இந்த பாடத்தில் இஸ்மு தஃதீலை பற்றி போன வகுப்பில் நாம் பார்த்தோம். அதே போல லாக்கின்ன பக்கஅன்னவினுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய செயல்கள் என்னென்ன, இதுக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கும் ஹபருக்கும் இது என்ன அமல் செய்யும் என்பதை பற்றி கடந்த வகுப்பில் நாம் அறிந்து கொண்டோம். இந்த வகுப்பில் அல் அஅதாதுல் முரக்கபத்து அல் அஅதாதுல் முரக்கபத்து, அதாவது நாம் மூன்றாம் பாடத்தில் இடம்பெறக்கூடிய இலக்கண குறிப்புகளை தான் முதலில் பார்க்கிறோம். இதற்கு பிறகுதான் பாடத்தை படிக்க இருக்கின்றோம். அல் அஅதாதுல் முரக்கபத்து மூன்றாவது பாடத்தில் இடம்பெறக்கூடிய மூன்றாவது இலக்கணம் அல் அஅதாதுல் முரக்கபத்து, கலக்கப்பட்ட அல்லது இணைக்கப்பட்ட எண்கள். வ அல்ஃபாதுல் உகூத் 20, 30, 40, 50 என்று அப்படி 60, 70, 80, 90 என்று வரக்கூடிய எண்கள், வார்த்தைகள், இவற்றுக்கான சட்டங்களை இந்த பாடத்தில் படிக்க இருக்கின்றோம். அல் அஅதாதுல் முரக்கபத்து என்றால் ஹிய அல் அஅதாது மின் 11 19 வரைக்கும் உண்டான எழுத்துக்களாகும். அஹத அஷர, அதே போல திஸ்அத அஷர வரைக்கும் உண்டான 19 வரைக்கும் உண்டான எண்களாகும். 11 19 வரைக்கும் உண்டான எண்களுக்கான பெயர் என்ன? அல் அஅதாதுல் முரக்கபத்து என்று சொல்லப்படும். இந்த எண்களுக்கான இலக்கணம் கொஞ்சம் தெளிவாக படித்து பயிற்சிகள் செய்தால்தான் அது மனதில் நிற்கும், இல்லாட்டி மறந்து போயிடும். பாருங்கள், அல் அததானி அஹத அஷர இஸ்னா அஷர, அஹத அஷர 11, வ இஸ்னா அஷர 12, யுவாஃபகானில் மஅதூத எண்ணப்பட்டதற்கு தோதுவாக வரும், ஒத்து வரும், எண்ணப்பட்டதற்கு தோதுவாக வரும். அதாவது இப்போ எண்ணப்பட்ட மஅதூத் முதக்கரா இருந்தால் இந்த ரெண்டு பகுதியுமே முதக்கராகவே இருக்கும். முஅன்னஸாக இருந்தால் ரெண்டு பகுதியும் முஅன்னஸ் பெண்பாலாகவே இருக்கும். கொஞ்சம் உதாரணத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஜாஅ அஹத அஷர தாலிபன், 11 மாணவர்கள் வந்தார்கள். தாலிபன் மஅதூத், இதற்கு இந்த மஅதூதுக்கு தோதுவாகவே அஹத அஷர ரெண்டு பகுதியுமே வந்திருக்கிறத நாம பார்க்கிறோம். இதான் சட்டம். அதே போல இந்தி என்னிடத்தில் இருக்கிறது இஸ்னா அஷர கிதாபன், 12 புத்தகங்கள் இருக்கின்றன. இங்க எந்த மாற்றமும் இல்லை. கிதாபன் என்ற மஅதூத் முதக்கர் ஆண்பாலாக இருக்குது. அதே போலவே எண்ணிக்கையும், அதாவது 12 என்ற எண்ணும் என்னவாக இருக்கிறது? ஆண்பால் முதக்கராக இருக்கிறது. சரி, அடுத்து பாருங்க. வல் அஅதாது மின் 13 19 வரைக்கும், சலாசத அஷரவிலிருந்து திஸ்அத அஷர வரைக்கும் உண்டான இந்த எண்கள் அல் ஜுஸுல் அவ்வலு முதல் பகுதி, அல் அஅதாது முரக்கபன இணைக்கப்பட்ட எண்ணிக்கை என்று அர்த்தமாகும். அதுல முதல் பகுதி, அப்புறம் ரெண்டாவது பகுதி இருக்கும். அதாவது இஸ்னா என்பது அல் ஜுஸுல் அவ்வல், அஷர என்பது அல் ஜுஸு சானி. அல் ஜுஸுல் அவ்வல் இந்த 13 19 வரைக்கும் உண்டான இந்த எண்கள், அல் ஜுஸுல் அவ்வல் இந்த முதல் பகுதி, சலாசத என்ற இந்த முதல் பகுதி, யுஹாலிஃபுல் மஅதூத எண்ணப்பட்டதற்கு மாற்றமாக இருக்கும். இந்த ஃபுந்துகன் என்ற எண்ணப்பட்ட மஅதூதுக்கு மாற்றமாக இருக்கும். அதாவது மஅதூத் முதக்கராக இருந்தால் இந்த முதல் பகுதி முஅன்னஸ் பெண்பாலாக வரும்.
மஅதூத் முஅன்னஸாக இருந்தால் இந்த முதல் பகுதி முதக்கராக இருக்கும். இப்படி மாற்றமாக வரும். 13 19 வரைக்கும் தான். வல் ஜுஸ்உ த்தானி, இந்த இரண்டாவது பகுதி யுவாஃபிகுல் மஅதூத, மஅதூத் எண்ணப்பட்டதற்கு தோதுவாக ஒத்து வரும், தோதுவாக வரும். எண்ணப்பட்டது முதக்கராக ஆண்பாலாக இருந்தால் இந்த இரண்டாவது அல் ஜுஸ்உ சானியும் முதக்கராக ஆண்பாலாக இருக்கும். அல் மஅதூது முஅன்னஸ் பெண்பாலாக இருந்தால் இந்த அல் ஜுஸ்உ சானியும் முஅன்னஸ் பெண்பாலாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, அப்படியே உதாரணங்களை படிச்சா இன்னும் கொஞ்சம் புரியும். ஹரஜ அர்பஅத அஷர தாலிபன், 14 மாணவர்கள் வெளியேறினார்கள், வெளியேறினர். இங்க ஹரஜ ஃபஅல், அர்பஅத அஷர ஃபாயிலுன், அதே போல மப்னியுன் அலல் ஃபத்ஹான்னு சொல்லப்படும். இது கூடுதலான இலக்கணம் பின்னால படிக்க இருக்கிறோம். இது எப்போதுமே இந்த அர்பஅத அஷர என்ற இந்த அல் அதாதுல் முரக்கபா 13லிருந்து 19 வரைக்கும் அதனுடைய இந்த இஅராப் பார்த்தீங்கன்னா மப்னியுன் அலல் ஃபத்ஹா இருக்கும். அல் ஜுஸ்உல் அவ்வலும் வல் ஜுஸ்உ சானியும் மப்னியுன் அலல் ஃபத்ஹா, ஃபத்ஹா மீது மப்னியா தான் இருக்கும். அது மாறாது. ஜாஅ ஃபஅல், அஹத என்பது ஃபாயிலுன், இது ஃபாயில் மப்னியுன் அலல் ஃபத்ஹி. அதே போல இது இந்த ரெண்டுமே அல் அதாதுல் முரக்கபா, அல் அதாதுல் முரக்கபாவில் உள்ளதாகும். மப்னியுன் அலல் ஃபத்ஹி, அஷர என்பதும் அதே மப்னியுன் அலல் ஃபத்ஹி. தாலிபன் என்பது தமீஸ் என்ற அடிப்படையில், மஅதூத் தமீஸாக இருக்கின்ற அடிப்படையில் இது மன்சூபாக இருக்கிறது. சரி, இப்ப தாலிபன் என்பது ஜா அஹத அஷர தாலிபன், 11ம் 12ம் மஅதூதுக்கு தோதுவாக வரும் படிச்சிருக்கிறோம். ஆனா 13லிருந்து 19 வரைக்கும் தான் முதல் ஜுசு மஅதூதுக்கு மாற்றமாக வரும் என்ற சட்டத்தை படிச்சிருக்கிறோம். அப்ப இது படிச்சுட்டோம். இங்கிருந்து படிச்சு பார்க்கலாம். இங்க خرج 14 طالبا. خرج 14 طالبا, 14 மாணவர்கள் வெளியேறினர். இங்கே பாருங்கள், தாலிபன் என்ற மஅதூத் முதக்கராக இருக்கின்றது. இதற்கு மாற்றமாக யுகாலிஃபுல் அல் ஜுஸ்உல் அவ்வல், முதல் பகுதி அப்படியே அதற்கு மாற்றமாக முஅன்னஸ் பெண்பாலாக வந்துள்ளது. خرج 14 طالبا. சரி, ஃபில் மஅஹதி, இந்த கல்வி மையத்திலே 15 ஃபஸ்லன், 15 வகுப்பறைகள் உள்ளன. ஃபஸ்லன் என்பது முதக்கர், எனவே அதற்கு மாற்றமாக அல் ஜுஸ்உல் அவ்வல் முஅன்னஸாக வந்துள்ளது. அஷர என்ற இரண்டாவது பகுதி மஅதூதுக்கு தோதுவாக வரும். ஆகவே இங்க முதக்கராகவே வந்துள்ளது. தமனுல் கலமி, பேனாவின் விலை 16 ரியாலன், 16 ரியால்களாகும். இங்க ரியாலன் என்பது முதக்கர். ஆகவே அல் அதாதுல் முரக்கபாவில் இடம்பெறக்கூடிய சித்தா என்ற அல் ஜுஸ்உல் அவ்வல் மஅதூதுக்கு மாற்றமாக முஅன்னஸாக வந்துள்ளது. அல் ஜுஸ்உ தானி மஅதூதுக்கு தோதுவாக ஆண்பாலாகவே வந்துள்ளது. சரிங்களா? சித்தத என்பது முஅன்னஸ், அஷர என்பது முதக்கர். அஷர் என்பது மஅதூதுக்கு தோதுவாக வந்துள்ளது. சித்தத என்பது
மாற்றமாக வந்துள்ளது. இதான் விதி. அடுத்து சாஃபர 17 தாலிபன், 17 மாணவர்கள் பயணித்தனர். 17 மாணவர்கள் பயணித்தனர். سافر فعل 17 فاعل الأعداد المركبة مبني على الفتح. طالبا என்பது தம்ஈஸ். சரி, இப்போ இங்க தாலிபன் என்பது மஅதூத். இந்த மஅதூதுக்கு தோதுவாக அல் ஜுஸு தானி வந்துள்ளது. இந்த மஅதூதுக்கு மாற்றமாக அல் ஜுஸுல் அவ்வல் முஅன்னத்தாக வந்துள்ளது. அடுத்து ஜாஅ 18 தாலிபன், 18 மாணவர்கள் வந்தனர். ஜாஅ فعل 18 فاعل مبني على الفتح. إذا الأعداد مركبة என்ற அடிப்படையில் இங்க அல் ஜுஸு தானி மஅதூத் முதக்கரா இருக்கனால அதற்கு மாற்றமாக முஅன்னஸா வந்துள்ளது அல் ஜுஸுல் அவ்வல். அல் ஜுஸு தானி அததுக்கு மஅதூதுக்கு தோதுவாக முதக்கராகவே வந்துள்ளது. அடுத்து ஜாஅ 19 தாலிபன், 19 மாணவர்கள் வந்தனர். ஜாஅ ஃபஅல் 19 الأعداد المركبة مبني على الفتح فتحان مبني. الجزء الأول முதல் பகுதி யுகாலிஃபுல் المعدود, மஅதூதுக்கு அப்படியே மாற்றமாக முஅன்னத் பெண்பாலாக வந்துள்ளது. மஅதூத் முதக்கராக வந்துள்ளது. அஷர என்ற அல் ஜுஸு தானி இரண்டாவது பகுதி மஅதூதுக்கு தோதுவாக முதக்கராகவே வந்துள்ளது. இதுதான் விதி. சரி, அடுத்து அல்ஃபாதுல் உகூத் ஹிய அல் அஅதாது 20 20 30 40 50 60 70 80 90 90 வரைக்கும் 20 30 40 50 60 70 80 90 இவைகளுக்கு அல்ஃபாதுல் உகூத் என்று பெயர் சொல்லப்படும். وهي لا تتغير مع المعدود, எண்ணப்பட்டதுடன் லா தத்தகையர் மாற்றமாக ஆகாது. அப்படின்னா எந்த சந்தர்ப்பத்திலும் 20 என்பது எண்ணப்பட்டதற்கு மாற்றமாக வராது. எண்ணப்பட்டதுடன் மாறி மாறி வராது, ஒரே நிலையில தான் வருவாங்க. 20 தான் வரும். இலக்கணத்தின் அடிப்படையில நசபுடைய இடத்துல மன்சூபாக வந்தால் 20, மஜ்ரூரா இருந்தால் 20, அவ்வளவுதான். ஆனா 20 என்று பெண்பாலாகவோ அல்லது வேற மாதிரியாகவோ வராது. 20 தான். ஜாஅ 20 தாலிபன், 20 மாணவர்கள் வந்தார்கள். ஜாஅ 30 தாலிபத்தன், 30 மாணவிகள் வந்தார்கள். ஃபில் ஃபஸ்லி 40 மிக்அதன், இந்த வகுப்பறையில் 40 இருக்கைகள் உள்ளன. அப்ப 40 30 20 என்பது லா தத்தகையர் மாறாது. மஅல் மஅதூதி எண்ணப்பட்டதுடன் மாறாது, அது ஒரே நிலையில தான் இருக்கும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இங்க கொஞ்சம் தெளிவை கொடுக்குறாங்க. அதாவது தவறான பயன்பாட்டை சுட்டி காட்டுறாங்க. அதுக்கடுத்து இந்த வாக்கியத்தில் இடம்பெறக்கூடிய பகுதிகளை இங்கு விளக்குறாங்க. பாருங்கள். ஜாஅ 11 தாலிபன், இந்த 11 மஅதூதுக்கு தோதுவாக இல்லாமல் மாற்றி மாற்றி சொல்வது கூடாது. பாருங்க, ஜாஅ 11 தாலிபன்,
என்று சொல்வது பிழையாகும். இது எப்படி சொல்லணும்? ஜாஅ அஹத அஷர தாலிபன். மஅதூதுக்கு தோதுவாகவே ரெண்டு பகுதியுமே இடம்பெறும். ரெண்டு பகுதியுமே இடம்பெறும். அடுத்து இந்தி இஸ்னதா அஷர கிதாபன். என்னிடத்தில் 12 புத்தகங்கள் உள்ளன. இங்க கிதாபன் என்பதற்கு மாற்றமாக முதல் பகுதியை முஅன்னஸ் பெண்பாலாக கொண்டு வருவது பிழை. ஏன்னா 11ம் 12ம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மஅதூதுக்கு தோதுவாகத்தான் வரும். அதான் சட்டம். யுவாஃபகானில் மஅதூத என்ன எண்ணப்பட்டதற்கு தோதுவாகத்தான் 11ம் 12ம் வரும். அதன் அடிப்படையில் இங்க முதல் சென்டென்ஸில் ரெண்டுமே ஆண்பாலாக வரணும். இந்த ரெண்டாவது பகுதி பெண்பாலாக வந்திருக்கிறது, இதுவும் தவறு. இந்த ரெண்டாவது ஜும்லாவில் இங்க முதல் பகுதி அல் ஜுசுல் அவ்வல் மஅதூதுக்கு மாற்றமாக பெண்பாலாக வந்துள்ளது, இந்த நிலையும் தவறு. ஏன்னா 12 மஅதூதுக்கு தோதுவாகத்தான் வரும். அப்ப எப்படி சொல்லணும்? ஜாஅ அஹத அஷர தாலிபன்னு சொல்லணும். இந்தி இஸ்னா அஷர கிதாபன்னு சொல்லணும். கிதாபன் இங்க மஅதூது அன்னதா இருந்தாதான் இஸ்னதா அஷ்ரத என்று கொண்டு வர வேண்டும். ஆனா இங்க மஅதூது முதக்கரா இருக்குது. சரி, அடுத்து 13லிருந்து 19 வரைக்கும் மஅதூதுக்கு மாற்றமாக அல் ஜுசுவல் அவ்வல் இருக்கணும்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். அதான் விதி. இங்க பாருங்க, ஃபில் மதீனத்தி இந்த நகரத்தில் தலாச அஷர ஃபுந்துகன் 13 ஹோட்டல்கள் உள்ளன. இங்க கவனித்து பாருங்கள், ஃபுந்துகன் என்பது முதக்கர், மஅதூத் முதக்கர், பெண் ஆண்பாலாக இருக்குது. இதற்கு மாற்றமாக அல் ஜுசுல் அவ்வல் வரணும். ஆனா இங்க இதற்கு தோதுவாக முதக்கராகவே வந்துள்ளது. எனவே இது பிழை. சரிங்களா? அப்ப எப்படி சொல்லணும்? ஃபில் மதீனத்தி தலாசத அஷர ஃபுந்துகன். இந்த பட்டணத்தில் 13 ஹோட்டல்கள் உள்ளன. அடுத்து இப்ப இங்க தர்கீபை கொடுக்குறாங்க. சாஃபரான் சபஅத அஷர தாலிபன் 17 மாணவர்கள் பயணித்தனர். சாஃபர இது ஃபஅல். சபஅத அஷர அல் அஅதாத் அல் முரக்கபா மப்னியுன் அலல் ஃபத்ஹி. சபஅத என்பது அல் ஜுசுல் அவ்வல். இது யுகாலிஃபு மாறுபடும் அல் மஅதூத மஅதூதுக்கு. அல் மஅதூத் தாலிபன் என்பது மஅதூத், அதுக்கு முதக்கரா இருக்கிறனால, தாலிபன் என்பது முதக்கரா இருக்கிறனால அதுக்கு அப்படியே மாற்றமாக அல் ஜுசுல் அவ்வல் முஅன்னஸ் பெண்பாலாக வந்துள்ளது. சரியான வாக்கியம். ஆஷர என்பது அல் ஜுசு தானி. இது யுவாஃபிகு அல் மஅதூத மஅதூதுக்கு தோதுவாக வரும். மஅதூது முதக்கர், அதுக்கு தோதுவாக அல் ஜுசு தானியும் முதக்கர் ஆண்பாலாக வந்துள்ளது. சரியான சென்டென்ஸ். தாலிபன் என்பது மஅதூத் எண்ணப்பட்டதாகும். சரி, இப்போ ஒரு கீழே ஒரு தர்கீபு கொடுத்துருக்காங்க பாருங்க. அல் மஅதூது ஃபில் அஅதாதி மின் 11 இலா 19. 11லிருந்து 19 வரைக்கும் உள்ள எண்களில் மஅதூத் எண்ணப்பட்டது இருக்குது பார்த்தீங்களா? எண்ணப்பட்டது அது வஃபி அல்ஃபாதில் உகூதி, அதே போல 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 வரைக்கும் உண்டான இந்த வார்த்தைகளில் உள்ள அல் மஅதூத் எண்ணப்பட்டதாகிறது. மன்சூபுன் தாயிமன் எப்போதும் நஸப் செய்யப்பட்டதாக இருக்கும். எப்போதுமே இதை மஅதூத் இதைத்தான் சொல்றாங்க. எப்போதுமே 11லிருந்து 19 வரைக்கும், அதுக்கடுத்து 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 வரைக்கும் உண்டான
இந்த எண்ணிக்கைகளில் இடம்பெறக்கூடிய எண்ணப்பட்டதாகிறது மன்சூபு நசபு செய்யப்பட்டதாக இருக்கும் எப்போதும். பாருங்க, ஃபுந்துகன் என்பதை போல தாலிபன், கிதாபன், இதெல்லாம் மஅதூத். பாருங்க, எல்லா இடத்துலையும் என்னவாக இருக்குது? மன்சூப், நசபு செய்யப்பட்டதாக இருக்குது. கடந்த 1ஆம் பாகத்தில் படிச்சிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 3லிருந்து 10 வரைக்கும் எண்ணப்பட்டது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஜ்ரூராக வரும், அதுவும் பன்மையாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒருமையாக வருது, மன்சூபாக வருது. இது கூடுதலான ஒரு சட்டம். இதையும் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். சரிங்களா? உதாரணமாக இப்போ என்னிடம் 3 பேனாக்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சலாசத்து அக்லாமின், இந்தி சலாசத்து அக்லாமின், என்னிடத்தில் 3 பேனாக்கள் உள்ளன. அங்கே சலாசத்து, அதுக்கடுத்து அக்லாமின், அக்லாமின் என்று என்ன செய்ய வேண்டும்? பன்மையாக மஜ்ரூரான நிலையில கொண்டு வர வேண்டும் 3லிருந்து 10 வரைக்கும். ஆனால் 11லிருந்து 19 வரைக்கும், அதே போல 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 90 வரைக்கும் உண்டான இந்த எண்கள், இவற்றுக்கு அடுத்ததாக வரக்கூடிய எண்ணப்பட்டது மன்சூபன் தாயிமன், எப்போதும் நசபு செய்யப்பட்டதாக இருக்கும். நம்ம பின்னால் விரிவாக படிக்க இருக்கின்றோம், கீழே கொடுத்திருப்பாங்க. அல் அதாது, எண்ணிக்கைகள், லஹா அஹ்காம், அதற்கு பல சட்டங்கள் இருக்குது. ஒரு சட்டம், இந்த சட்டம் கிடையாது, பல சட்டங்கள் இருக்குது. ச ததுருசுஹா பித்தஃசீலி, நீ விரிவாக அவற்றை படிக்க இருக்கின்றாய். பித்தர்சி ராபிஇ வல் இஷ்ரீன இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் 24வது பாடத்தில் விரிவாக அவற்றை நீ படிக்க இருக்கின்றாய் என்று சொல்லிட்டாங்க. அப்போ இன்னும் நிறைய இருக்குது, அங்கே விரிவாக படிக்க இருக்கின்றோம். இந்த எண்ணிக்கை தொடர்பான இந்த பாடத்தில் நிறைய சட்டங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் எடுத்து படித்தால்தான், அதை பயிற்சி செய்தால்தான் நமக்கு இது பயிற்சியில் வரும். இல்லைன்னா நிறைய நபர்கள் இந்த எண்ணிக்கையில தவறு விரத பார்க்கிறோம். நமக்கு அதை தான். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, அடுத்து அல் அதது தர்தீபியு, வரிசை எண்கள், 1வது, 2வது, 3வது என்று வரக்கூடிய வரிசை எண்களின் சட்டம் இந்த 3வது பாடத்தில் இடம்பெறுது. பாருங்க, அல் அதது தர்தீபியு என்றால் வஸ்ஃபுன் லி தர்தீபில் அஷ்யா, பொருட்களின் வரிசையை, பொருட்களின் வரிசைக்கான பண்பாகும். அதாவது அல் அவ்வலு, முதலாவது, வஸ்ஸானி, 2வது, வஸ்ஸாலிசு, 3வது என்ற எண்களை போல. வஹுவ யுவாஃபிகுல் மஅதூத, இது எண்ணப்பட்டதற்கு தோதுவாக வரும், எண்ணப்பட்டதற்கு தோதுவாக வரும். தக்கூல், நீ கூறுவாய், ஹாத தர்சுல் அவ்வலு, இது முதலாவது பாடம். பாருங்க, எண்ணப்பட்டது, அத்தர்ஸ் என்பது என்னவாக உள்ளது? முதக்கர். அல் அவ்வல் என்பது முதக்கராக வந்துள்ளது. வஹாத தர்சு சானி, இது 2வது பாடம். அன அத்ருசு ஃபிஸ் ஸனத்தில் ஊலா, நான் முதலாம் ஆண்டிலே படிக்கிறேன், முதலாம் ஆண்டிலே படிக்கிறேன், முதலாம் ஆண்டு படிக்கிறேன், முதலாம் ஆண்டு படிக்கிறேன். அஹி யதுருசு ஃபிஸ் ஸனத்தி தானியத்தி, என்னுடைய சகோதரர் 2ஆம் ஆண்டில் படிக்கிறார், அதாவது 2ஆம் ஆண்டு வகுப்பில் படிக்கிறார். இப்ப இங்க பாருங்க, அஸ்ஸனா என்ற மஅதூதுக்கு தோதுவாகவே அத்தானியத்தி என்ற அதது முஅன்னஸாகவே வந்துள்ளது. இதான் கவனிக்கணும், இதோ சட்டம். அஸ்குனு, நான் தங்குகிறேன், நான் வசிக்கிறேன், ஃபில் மஹ்ஜஇ ஸாலிஸி, 3வது விடுதியில். வஸமீலி, என்னுடைய வகுப்பு தோழன், ஃபில் மஹ்ஜஇ ராபிஇ, 4வது விடுதியிலே தங்குகிறான். அப்ப அல் மஹ்ஜ என்பது
முதக்கர் ஆண்பால், அராபிஇ என்பதும் முதக்கர் ஆண்பாலாகவே வந்துள்ளது. قرأت الصفحة الخامسة ஐந்தாவது பக்கத்தை நான் படித்தேன். ஐந்தாவது பக்கத்தை நான் படித்தேன். قرأت فعل ضمير فاعل الصفحة مفعول به منصوب علامة نصبها الفتحة موصوف الخامسة صفة. சரி, அப்ப இங்க கவனியுங்கள், அல் ஹாமிசத் என்பது முஅன்னத் பெண்பாலாக வந்துள்ளது. எதுக்கு தோதுவாக பெண்பாலாக வந்துள்ளது? யுவாஃபிகுல் மஅதூத், மஅதூதான சஃப்ஹாவிற்கு தோதுவாக வந்துள்ளது. ஹஃபித்து அல் ஜுஸு அஸ்ஸாதிஸ, ஆறாவது ஜுஸுவை பகுதியை நான் மனனம் செய்து விட்டேன். ஹஃபித்து ஃபஅல் ضمير فاعل الجزء مفعول به منصوب منعوت السادسة نعت موصوف صفة சொல்லனா نعت منعوت என்று சொல்லலாம். الجزء என்பது منعوت, السادس என்பது نعت. وصلت நான் வந்தடைந்தேன் في الساعة السابعة, ஏழாவது, அதாவது 7 மணி அளவிலே, 7 மணியிலே நான் வந்தேன். ஏழாவது மணி அல்லது டைம் 7ஆக இருக்கும்போது நான் வந்தேன் என்று சொல்லும் போது இப்படிதான் நாம பயன்படுத்துவோம். இப்ப இங்க அஸ்ஸாபிஅத்தி என்பது மஅதூத், மன்னிக்கணும், அஸ்ஸா என்பது மஅதூத், அதற்கு தோதுவாகவே அஸ்ஸாபிஅத்தி என்ற அததும் முஅன்னத் பெண்பாலாக வந்துள்ளது. ஃபஹிம்து நான் விளங்கினேன், அத்தர்ஸைனி தாமின வத்தாசிஅ, 8வது 9வது 2 பாடங்களையும் நான் விளங்கினேன். ஐனல் குர்ஃபத்துல் ஆஷிரத்து, 10வது அறை எங்கே இருக்கிறது? 10வது அறை எங்கே இருக்கிறது? கரஅது நான் படித்தேன். இப்ப இங்க தவறான ஒரு வாக்கிய அமைப்பை சுட்டி காட்டுறாங்க. அதாவது அல் ஹாமிஸ என்ற அததாகிறது மஅதூதான அஸ்ஸஃபாவிற்கு யுவாஃபிகு தோதுவாக வர வேண்டும். அதுக்கு தோதுவாக இல்லாம இது பெண்பால் இது ஆண்பாலாக வருமையானால் அந்த சென்டென்ஸ் தவறு. அதுதான் சுட்டி காட்டுறாங்க. கரஅது அஸ்ஸஃபஹத்தல் ஹாமிஸ, 5வது பக்கத்தை நான் படித்தேன். இந்த ஜும்லாவில் அல் ஹாமிஸ என்ற அததானது யுஹாலிஃபுல் மஅதூத, அஸ்ஸஃபஹா என்ற மஅதூதுக்கு யுஹாலிஃப் மாற்றமாக வந்துள்ளது. எப்படி மாற்றமா இருக்குது? இது முதக்கரா இருக்குது, இது முஅன்னஸா இருக்குது. இப்படியான சென்டென்ஸ் தவறு. எப்படி வரணும்? யுவாஃபிகுல் மஅதூத, அஸ்ஸஃபஹா என்ற மஅதூதுக்கு அல் ஹாமிஸ என்ற அதது தோதுவாக வர வேண்டும். அப்ப எப்படி வரணும்? கரஅது அஸ்ஸஃபஹத்தல் ஹாமிஸத என்று சொல்ல வேண்டும். ஹஃபில்துல் ஜுஸஅ அஸ்ஸாதிஸ, 6வது பகுதியை நான் மனனம் செய்தேன். இந்த சென்டென்ஸ் தவறு. காரணம், அல் ஜுஸ்அ என்ற மஅதூதுக்கு யுஹாலிஃபு அல் அதத், இந்த அதத் இருக்கு பார்த்தீங்களா, இது மாற்றமாக வருகிறது. இந்த அதது மாற்றமாக வருகிறது. எப்படி வரணும்? இந்த அதது அல் ஜுஸ்அ என்ற மஅதூதுக்கு யுவாஃபிகு தோதுவாக வர வேண்டும். அப்ப எப்படி சொல்லணும்? ஹஃபித்து அல் ஜுஸ்அ அஸ்ஸாதிஸ, தாவை எடுத்துட்டு சாதிச என்ற அன்பாலாக சொல்லணும், முதக்கராக சொல்ல வேண்டும். சரி, அடுத்ததாக இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய இலக்கணம் பாருங்க. இதுவரைக்கும் இந்த இஸ்மு தஃதீல் 1, லாக்கின்ன வ கஅன்ன 2வது இலக்கணம், 3வது அஅதாதுல் முரக்கப வ அல்ஃபாதுல் உகூத், 4வது அல் அதது தர்தீபி வரைக்கும் பார்த்துருக்கோம். 5வது அல் இஸ்திஃப்ஹாமுல் மன்ஃபியு, அதுக்கடுத்து ஐயுஹுமா, இதோட முடியுது. பார்த்துடலாம் இன்ஷா அல்லாஹ். இது இலகுவானது தான். அல் இஸ்திஃப்ஹாமுல் மன்ஃபியுண்டா
உடன்படாத வினா வாக்கியம். உடன்படாத வினா வாக்கியம். உடன்படாத வினா. அல் இஸ்திஃப்ஹாமுல் மன்ஃபியு, உடன்படாத வினா. அது எப்படி இருக்கும்னு சொன்னா, ஹம்சத்துல் இஸ்திஃப்ஹாம் முதல்ல இருக்கும், அதுக்கடுத்து நஃபியுன், ஒரு நஃபியுடைய வார்த்தை இருக்கும். எப்படின்னா அலைஸ என்பதை போல. அலைஸ. ஜவாபுஹு ஃபில் இஸ்பாத்தி, இந்த உடன்படாத வினாவிற்கு உடன்பட்ட பதிலை கொடுக்கும்போது பலா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். வஃபின் நஃபி, உடன்படாத வினாவிலே உடன்படாத நிலையை சொல்லும்போது நஅம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். அம்சிலத்தின் உதாரணமாக, அன்த மினல் ஹிந்தி, நீ இந்தியாவிலிருந்து வந்தவனா? அலைஸ கதாலிக், அவ்வாறு இல்லையா? அவ்வாறு இல்லையா? பலா பலா அன மினல் ஹிந்தி, பலா அவ்வாறு இல்லை. அன மினல் ஹிந்தி, நான் இந்தியாவிலிருந்து வந்துள்ளவன். அவ்வல்லது நஅம், ஆம். அன லஸ்து மினல் ஹிந்த், நான் இந்தியாவிலிருந்து வரவில்லை, நான் இந்தியாவிலிருந்து உள்ளவன் இல்லை. சரிங்களா? உடன்படாத வாக்கியத்தை அப்படி உடன்படாத நிலையிலே சொல்வதாக இருந்தால் நஅம் என்று சொல்ல வேண்டும். உடன்படாத வாக்கிய வினாவாக கேட்கிறாங்க, அதை நம்ம உடன்பட்டதாக சொல்வதற்கு பலா என்ற வார்த்தையை பதிலாக கொண்டு வர வேண்டும். அபூக்கி தபீபுன், உன்னுடைய தந்தை மருத்துவர். அலைஸ கதாலிக், அப்படி இல்லையா? அதாவது உன்னுடைய தந்தை மருத்துவர் இல்லையா? பலா, ஆம். அபி தபீபுன், என்னுடைய தந்தை மருத்துவர் தான். அவ்வளது நஅம், ஆம். அபி லைஸ பி தபீபின், என்னுடைய தந்தை மருத்துவர் இல்லை. வமின்ஹு ஐதன் அந்நஃபியு பி மா அந்நாஃபியா, அதே போல அதில் மேலும் மா அந்நாஃபியாவை, நஃபியினுடைய அர்த்தத்தை தரக்கூடிய, இல்லை என்ற அர்த்தத்தை தரக்கூடிய மாவை கொண்டும் வாக்கியம் இடம்பெறும். உதாரணமாக, அமா தஹப்த, நீ செல்லவில்லையா? நீ போகலையா? பலா, ஆம். தஹப்து, நான் போனேன். அவ்வளது நஅம், ஆம். மா தஹப்து, நான் போகவில்லை, செல்லவில்லை. மா தஹப்து, நான் செல்லவில்லை. சரி. இதா கானல் இஸ்திஃப்ஹாமு லைஸ மன்ஃபியன், இஸ்திஃப்ஹாம் உடன்படாத வினாவாக, வினாவாக்கியமாக இல்லாமல் இருந்தால் ஃபல் ஜவாபு யகூனு நஅம் ஃபில் இஸ்பாத்தி, அந்த வினாவை உறுதிப்படுத்துவதற்கு உடன்பட்ட வாக்கியமாக சொல்வதற்கு நஅம் என்ற வார்த்தை ஜவாபிலே இடம்பெறும். வலா என்ற வார்த்தை ஃபின் நஃபி, உடன்படாத பதிலை சொல்லும் போது லா என்ற வார்த்தை இடம்பெறும். தகூல், நீ சொல்வாய், அதஹப்த இலல் மஅஹத், நீ கல்வி மையத்திற்கு சென்றாயா? நஅம். நீ இன்ஸ்டிடியூட்டுக்கு போனாயா? நஅம், ஆம். தஹப்து, நான் சென்றேன். அவ்வளது லா, இல்லை. மா தஹப்து, நான் போகவில்லை. ஜவாபுல் இஸ்பாத், உடன்பட்ட பதில். அன்த மினல் ஹிந்தி அலைஸ கதாலிக், நீ இந்தியாவிலிருந்து வந்துள்ளாய், அவ்வாறு இல்லையா? பலா, ஆம். நான் இந்தியாவிலிருந்து, நஅம். அன மினல் ஹிந்த், நான் இந்தியாவிலிருந்து வந்துள்ளேன். உடன்பட்டதாக சொல்வதா இருந்தால் பலா என்று சொல்ல வேண்டும், இங்க நஅம் என்று சொல்லக்கூடாது. இதுவே அல் இஸ்திஃப்ஹாமுல் மன்ஃபியு, உடன்படாத வினாவிற்கு நஃபியுடைய, அதாவது உடன்படாததை நாம பதிலாக சொல்லும் போது நஅம் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும், லா என்று சொல்லக்கூடாது. உதாரணமாக, அன்த மினல் ஹிந்தி அலைஸ கதாலிக்,
நீ இந்தியாவிலிருந்து வந்துள்ளவர் தானே, வந்துள்ளவர். அலைச கதாலிக், அவ்வாறு இல்லையா? நஅம், ஆம் அவ்வாறு இல்லை என்று சொல்ல வேண்டும். இங்க என்ன செய்யக்கூடாது? லா என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் இந்த சட்டங்களை பயிற்சி செய்தால்தான் மனசுல பதிய வரும். சரி, அடுத்து ஜவாபில் இஸ்பாத்தி, உடன்பட்ட பதில். உடன்பட்ட பதிலை கொடுப்பதற்கு அதஹப்த இலல் மஅஹத், உடன்பட்ட வினாவிலே உடன்பட்ட பதிலை கொடுப்பதற்கு நாம் என்று சொல்ல வேண்டும். இது உடன்படாத வினாவிற்கு உடன்பட்ட பதிலை கொடுக்க பலா சொல்லணும், உடன்படாத பதிலை கொடுக்க நாம் சொல்லணும். ஆனா இங்க வினாவே உடன்பட்ட வினா. அதஹப்த இலல் மஅஹத், நீ கல்வி மையத்திற்கு சென்றாயா, இது உடன்பட்ட வினா. இப்ப இதற்கு உடன்பட்ட பதிலை சொல்லும்போது நாம், ஆம் நான் கல்வி மையத்துக்கு சென்றேன் என்று சொல்ல வேண்டும். இங்கு பலாவை பயன்படுத்தக்கூடாது. அலைச அல்லது மா போன்ற மன்ஃபியான இஸ்திஃபாம்ல தான் பலா வரணும், அதை உறுதிப்படுத்துறதுக்கு, உடன்பட்ட பதிலை சொல்ல. சரி, உடன்பட்ட வினாவிற்கு உடன்படாத பதிலை சொல்வதற்கு இங்க லா பயன்படுத்த வேண்டும், நாம் பயன்படுத்தக்கூடாது. உதாரணமாக அதஹப்த இலல் மஅஹத், கல்வி மையத்துக்கு நீ சென்றாயா என்ற உடன்பட்ட வினா இது. இத நாம இல்லை என்று பதில் கொடுக்கும்போது லா என்று சொல்ல வேண்டும். நான் கல்வி மையத்திற்கு செல்லவில்லை. இங்க நாம் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இதுதான் சட்டம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். திரும்ப நாம பாடத்துல படிக்கும்போது கூடுதலாக இன்ஷா அல்லாஹ் விளங்கலாம். ஐயுஹுமா என்ற வார்த்தையை இந்த பாடத்தில் படிக்க இருக்கின்றோம். ஐயுஹுமா அப்படின்னு சொன்னா, ஐயு என்பது இஸ்மு இஸ்திஃபாமின், வினா, வினாவினுடைய பெயர் சொல்லாகும். ஹுமா என்பது, இந்த ஹுமா என்பது பமீருல் காயிபி லில் முசன்னா, இருமைக்கு வரக்கூடிய படர்க்கை பிரதி பெயர் சொல்லாகும். இருமைக்கு உள்ள படர்க்கை பிரதி பெயர். யுஸ்தஅமலு லில் ஆக்கிலி வகைரிஹி, ஆக்கிலுக்கும் ஆக்கில் அல்லாததற்கும் இது பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக ஹாதானி தாலிபானி, இவர்கள் இருவரும் மாணவர்கள், இவ்விருவரும் மாணவர்கள். ஐயுஹுமா அத்வலு, அவ்விருவரில் யார் மிக நீளமானவர்? ஹாதானி கிதாபானி, இவ்விரண்டும் புத்தகங்களாகும். ஐயுஹுமா அஹ்சனு, அவற்றில் எது மிக அழகானது? ஹாத்தானி செய்யாரோத்தானி, இவ்விரண்டும் கார்களாகும். ஐயுஹுமா அஜ்மலு, அவ்விரண்டில் எது மிக அழகானது? அஸ்ஸையாரத்துல் பைதாஉ அஜ்மலு, வெண்ணிற கார் மிக அழகானது. இது அர்த்தமாகும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதோட இந்த 3வது பாடத்தில் இடம்பெறக்கூடிய இலக்கண குறிப்புகள் நிறைவு பெற்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் 3வது பாடத்தினுடைய முஹாதஸா, அதில் இடம்பெறக்கூடிய தமாரின்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் படிக்கலாம். குறிப்பாக கடைசியாக இந்த பாடத்தில் நாம் படிக்க இருக்கும் இலக்கணங்கள் இஸ்மு தஃதீல் 1வது, 2வது அஹ்வாத்து இன்ன, இன்ன வ அன்ன வ கஅன்ன வலாக்கின்ன வலைத்த வலஅல்ல. இதில் லாக்கின்ன கஅன்ன உடைய சட்டங்கள். அதுக்கடுத்து 3வதாக அல் அஅதாதுல் முரக்கபத்து வ அல்ஃபாதுல் உகூத். அடுத்து 4வதாக அல் அதது தர்தீபியு. 5வது அல் இஸ்திஃபாமுல் மன்ஃபியு. 6வது ஐயுஹுமா. இவ்வாறு 6 இலக்கண குறிப்புகளை இந்த பாடத்தில் நாம் படித்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் இந்த
பாடத்தில் இடம்பெறக்கூடிய முஹாததா மற்றும் தமாரின்களை படிப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உதவி புரிவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.